ஸோ இப்போ நம்ம வந்து மூணாவது டூல், அதாவது அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் பற்றி நம்ம பேச போகிறோம். விஷுவலைசேஷன்னா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார்க்குறது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ், விஷுவலைஸ் அண்ட் பிளான்ங்கிறாங்க. அதே போல் உங்கள் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருந்தாலும் விஷுவலைஸ் பண்ணுறது. என்ன நடக்க போகுது ப்ரெக்னன்சி டயத்தில், அந்த குழந்தை எப்படி டெலிவரி ஆகும், எங்கே போக போகிறோம், அது மாதிரி குழந்தை உள்ளுக்கு எப்படி இருக்குது, எப்படி வளருது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா கேட்குது, ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தையோட பேசி அதை விஷன் பண்ணுறப்ப அது ட்ரூ ஆகிருது. ஏன்னா இந்த விஷன் இஸ் அ ரியாலிட்டி. அது மாதிரி அஃபர்மேஷன், நல்ல வார்த்தைகள், எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு விளையாட்டுக்கு கூட நான் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது நடக்கும். அதனால ஒரு நல்ல பாசிட்டிவா இன்புட் அஃபர்மேஷன் கொடுக்கிறது. மை பேபி இஸ் பியூட்டிஃபுல், மை பேபி இஸ் கிரியேட்டிவ், மை பேபி இஸ் லாஃபிங், மை பேபி இஸ் என்ஜாயிங் த ப்ராசஸ் ஆஃப் being inside me, I am going to be a great mother, my child is a great human being. அது மாதிரி உங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த விஷுவலைசேஷன் டூலை நீங்க யூஸ் பண்ண 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 that becomes reality. காலைல எழுந்திரிச்ச உடனே நல்ல விஷுவலைஸ் பண்றது. my baby is so healthy, I am so active, நான் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கேன், நல்ல ஃபேமிலி இருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இன்புட் கொடுத்து அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், அது ஒரு கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்றப்ப நிச்சயமா நடக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் ஆஃப் விஷுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன்.